குட் மார்னிங் சார். சாரோட மேக்ஸ் புக்கை வந்து லாஸ்ட் 1 மந்த்துக்கு முன்னாடி நான் பை பண்ணியிருந்தேன். புக்கு ரிசீவ் ஆனதுலேருந்து பார்த்தேன், செம்ம சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக இது மாதிரி புக்ஸ் வேறு யாரும் போட்டிருக்காங்களாங்கிறது நான் சர்ச் பண்ண வரைக்கும் எனக்கு தெரியல. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், தென் ஸ்கூல் புக்ஸ் கொஷின்ஸுமே வந்து இதில் வந்து கவர் ஆகியிருக்கு. ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் பேஜ் நம்மளோட டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பரன்ஸு எல்லாத்துக்குமே ஒரு பூஸ்டப்பாக இருக்கிற ஒரு திருக்குறள்னால் இது மட்டும்தான். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். அதுக்கு கீழே மேக்ஸாரோட நேமை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு பூஸ்டப்பாக இருந்தது. நான் சாரோட வந்து ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்டு. ஆஃப்லைனில் எடுக்கும்போது சார் வந்து எங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பட் ஆனால் அதை வந்து இப்போ தான் சார் வந்து இது பண்ணியிருக்காங்க, பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க புக்ஸ் எல்லாமே. ரியலாகவே எங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போதே சார் வந்து டாபிக் சொல்லி அதுக்கு கீழே இவ்வளோ சப் டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கிளாஸே எங்களுக்கு எடுத்திருந்தாங்க. சாரோட கிளாஸஸ் எல்லாமே ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். எங்களுக்கு சார் ஆஃப்லைனில் எப்படி கிளாஸஸ் எடுத்திருந்தாங்களோ அப்படியே அது புக்காக பிரிண்ட் ஆகி வந்திருக்கும் போது என்னால் நம்பவே முடியல. இதை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இன்னும் 1 மந்த்து கூட கம்ப்ளீட் ஆகலை சார்கிட்ட புக்ஸ் வாங்கி. நான் டிக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த டாபிக்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். ஆப்டிடியூட் மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னும் ரீசனிங் மட்டும்தான் இருக்குது. இங்கே பாருங்களேன், அப்படியே அந்த பேஜஸ்லையே வந்து ஆன்சரை ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு வந்தாச்சு. ஈஸியாக இருக்குது. நம்ம வந்து தனியாக நோட் போட்டு கொஷின்ஸ் எழுதி ஆன்சர் எழுதணும் அப்படிங்கிறதே கிடையாது. சாரோட கிளாஸஸ் வந்து சாரோட சேனலில் பாருங்கள். ஷார்ட்கட்ஸும் நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்க. எந்த மெத்தடுக்கு எப்படி ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும், எந்த டைமில் ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. டைரக்ட் மெத்தடு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஷார்ட்கட் வந்து சார் சொல்லி தருவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாரோட சேனலில் வந்து நீங்கள் பார்த்து நிறைய ட்ரிக்ஸு மெத்தட்ஸ் எல்லாம் கற்றுக்கலாம். க்யூப் ரூட்டு, ஸ்கொயர் ரூட்டுக்கெலாம் சார் வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சொல்லி கொடுப்பாங்க. நிறைய பேர் வந்து 20 வரைக்கும் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க, 30 வரைக்கும் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சாரும் எங்ககிட்ட அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஷார்ட்கட் ட்ரிக் சொல்லி தரும்போது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆக்சுவலாக நான் மேக்ஸிமம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரீசனிங் ஆப்டிடியூட் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ரீசனிங் வந்து நிஜமானுமே சொல்கிறேன், சூப்பராக இருந்தது. டெய்லி அப்படியே யோசிக்க வச்சுட்டே இருக்குது நம்மளைய. இங்கே நம்ம வந்து யோசிக்கிறோம், ஆனால் ஆன்சர் பேப்பர் வந்து இப்போது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நம்ம ஒரு புக்லெட்டாக எடுத்து பண்ணும்போது 1 இயர் இப்போ ஒரு கொஷின் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தோன்னே அப்படியே ஆன்சர் வந்து டக்குன்னு இந்த கொஷின் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும், இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து இதுதான் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு டக்குன்னு மைண்டில் வந்து கிளிக் ஆகிடுது. இங்கே பாருங்கள், நான் இப்படி தான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பரன்ஸுக்கு இந்த புக்கு வந்து ஒரு பெரிய வரம். ஸோ வந்து மேக்ஸிமம் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இதனுடைய ரெஃபரன்ஸை வந்து நீங்கள் வாங்கி இதை ஒர்க் அவுட் பண்ணி யூஸ் பண்ணால் மட்டும்தான் அதனுடைய ஃபீலிங்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். நான் வந்து இப்படி தான் ஒர்க் அவுட் பண்ணி பக்கத்துலேயே எல்லாமே எழுதி ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். ஆஸ்பரன்ஸுக்கு ஒரு நிஜமான உண்மை அப்படின்னாக்கும் புக்ஸ் வந்து நிஜமாகவே சார் போட்ட அமௌண்ட்டுக்கு வந்து அதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஒர்த்துன்னு தான் சொல்லணும். வாங்கி யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதனுடைய வேல்யூபிள் வந்து உங்களுக்கு தெரிய வரும். தேங்க்யூ சார்.